ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதிஸ் இன்ஃபோடெக். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா AWS சீரீஸில் S3 பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். S3 ஆப்ஜெக்ட்னா என்ன, S3 பக்கெட்னா என்ன, அதை பற்றின ஓவர்வியூ நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் S3 யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம மோஸ்ட் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதுக்கெல்லாம் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் வந்து ஒன் பை ஒன்னாக இனி வரப்போகுது, கரெக்டுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெர்ஷனிங். S3ல வெர்ஷனிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு ஓவர்வியூ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் வெர்ஷனிங்? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம், நிறைய தடவை நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ வெர்ஷன்னா என்னங்க? ஸோ இப்போ வந்து வெர்ஷன் 2, இது வந்து வெர்ஷன் 1, இது வெர்ஷன் 2 அப்படின்னா இட்ஸ் சிமிலர் லைக் இப்போ ஒரு புக் இருக்குது அப்படின்னா எடிஷன் 1, எடிஷன் 2 அப்படின்னு சொல்கிறோம். இல்லை ஒரு ஃபிலிம் வருது அப்படின்னா பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அதோட மோஸ்ட் அப்டேட்டட் ஒன் அதை ஒரு வெர்ஷன் 2வா, அதோட ஒரு அப்டேட்டட் ஒன் வெர்ஷன் 3, அதோட அப்டேட்டட் ஒன் வெர்ஷன் 4, இந்த மாதிரி ஒரே ஃபைலை நம்ம டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸில் எடுக்கிறது. ஒரே ஃபிலிம் நேம் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா அதை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரிலாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் வெர்ஷனிங் அப்படிங்கிறது. ஸோ இப்போது ஓகே, அது புரியுது. ஸோ இங்கே S3ல வெர்ஷனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சிம்பிளாக இப்போ ஒரு ஃபைல் இருக்குது நம்மளோட நார்மலாக வந்து நம்மளோட லோக்கல் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைல் இருக்குது. ஒரு ஃபைலை வந்து நீங்கள் திருப்பி டூப்ளிகேட் பண்ணணும், திருப்பி நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க அதே லொக்கேஷன்லனா என்ன கேட்கும் நமக்கு? அதை வந்து நான் ஓவர் ரைட் பண்ணவா அப்படின்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்க ஃபைலை என்ன பண்ணிடும்? டெலீட் பண்ணிவிட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணிடும், ஓவர் ரைட் பண்ணிடும், கரெக்டுங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓவர் ரைட் பண்ணாது, டெலீட் ஆகாது. அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த இதுவும் இருக்கும், நீங்கள் புதுசாக எடுக்கக்கூடிய வெர்ஷன்ஸும் எனக்கு இருக்கும். ஸோ அது எப்படி? அந்த கான்செப்ட் பேர் தான் என்னது அப்படின்னா வெர்ஷனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா we can version our files in Amazon S3. S3ல நம்மளோட ஃபைல்ஸை வந்து நம்ம வெர்ஷனிங் எடுத்துக்க முடியும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எனேபிள்ட் அட் தி பக்கெட் லெவல். இது வந்து பக்கெட் லெவலில் மட்டும்தான் எனக்கு எனேபிள்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஃபைல் இருக்குது, ஓகேங்களா? நான் வந்து அதை வெர்ஷன் எடுக்கிறேங்க, எனக்கு என்ன ஆகாது? ரீப்ளேஸ் ஆகாது, எல்லா ஃபைலுமே எனக்கு ஒன் பை அப்படியே எனக்கு கீப்பப் ஆக்கிட்டே வரும் அப்படின்னு சொன்னால் நேமிங் எனக்கு எப்படி இருக்கும்? எப்படி எனக்கு ஓவர் ரைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஃபைல் ஓவர் ரைட் வில் இன்க்ரீமெண்ட். அதோட வெர்ஷன் நேம் மாதிரி எப்படின்னா வெர்ஷன் 1, 2, 3. ஸோ அந்த மாதிரி எனக்கு அதோட வெர்ஷன் நேம்லேயே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒரு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்னு சொல்லலாம். நம்ம வந்து இந்த சர்வீஸ் நம்ம S3 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு வெர்ஷன் அவர் பக்கெட்ஸ். ஸோ நம்மளோட பக்கெட்ஸை வந்து நம்ம வெர்ஷனிங் எனேபிள் பண்ணுறது வந்து என்னென்னா ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஏங்கிறதையும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வெர்ஷனிங் எடுக்கலை, என்னாகும்? ஒரு ரெக்கவரி நான் திருப்பி எடுக்கணும், நான் பேக்கப் எடுத்து வைக்கல, ஒரு ஆக்சிடென்ட்டில் நான் அந்த ஃபைலை நான் டெலீட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் என்ன பண்ண முடியாது? நான் அந்த ஃபைலை வந்து ரீஸ்டோர் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? inability to restore a version, ஒரு என்னால் அதை எடுக்க முடியாது, இது ஒரு ட்ராபேக். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெர்ஷனிங் எனேபிள் பண்ணுறது மூலமாக இட் இஸ் ஈஸி ரோல் பேக் டு ப்ரீவியஸ் வெர்ஷன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன் என்ன, ஒரிஜினல் வெர்ஷன் என்ன, அதுக்கு முன்னாடி உள்ளது என்ன, ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம ரெக்கவர் பண்ணிக்க முடியும் நம்மளோட ஃபைல்ஸை. ஸோ அதான் என்னது அப்படின்னா வெர்ஷனிங்கில் உள்ள அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளியராக சொல்லணும் அப்படின்னா வெர்ஷனிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி கீப் அப்ஸ் வித் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் தி சேம் ஆப்ஜெக்ட் இன் தி சேம் பக்கெட். பக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸை ஆட்டோமேட்டிக்கலாக எனக்கு என்ன பண்ணும்? கீப் அப் பண்ணும். அதுக்கு பேர் தான் S3 வெர்ஷனிங் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்கிட்ட வந்து ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது என்னோட பக்கெட்டில், ஓகேங்களா? அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ சேயிங் தட் we are having an object 1 currently stored in a bucket with default settings. If we upload a new version of object 1 to that bucket, அப்போ என்னாகும்? ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்னோட பக்கெட்டில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? புதுசாக அதுக்கு ஒரு நியூ வெர்ஷனை அதே பக்கெட்டில் நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ என்னங்க ஆகும்? ஆப்ஜெக்ட் 1 வில் பி ரீப்ளேஸ்டு பை த நியூ வெர்ஷன். ஏற்கனவே இருக்கக்கூடியது எனக்கு நியூ வெர்ஷனில் எனக்கு ரீப்ளேஸ் ஆகும், ரைட்? தென் இஃப் வி ரியலைஸ் தட் வி மெஸ்ட் அப் அண்ட் வாண்ட் த ப்ரீவியஸ் வெர்ஷன் பேக், we are out of luck unless we have a backup on our local computer. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ ஆப்ஜெக்ட் 1 அப்படிங்கிறத வந்து என்னோட நியூ வெர்ஷன் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன்,
ஓகே எனக்கு வந்து இது வேணாம், எனக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எனக்கு ப்ரீவியஸ் ஃபைல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் பேக்கப் எடுத்து வைக்கல அப்படின்னு சொன்னால் என்னால் என்ன பண்ண முடியாது, அதை ரெக்கவர் பண்ண முடியாது. இது நார்மலாக உள்ளது. ஆனால் இதே நீங்கள் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா the old version is also ஸ்டோர் ஆகிருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. வித் வெர்ஷனிங் எனேபிள்ட் the old version is still stored in our bucket and it has a unique version ID. that is very important. வெர்ஷன் ஐடினா என்ன? ஓகே இப்போ வந்து எனக்கு வந்து புதுசாக நான் ஒவ்வொரு வெர்ஷன் எனக்கு எனேபிள் பண்ணிட்டேன். எனக்கு புதுசாக எனக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு ஃபைலாக எனக்கு அப்படி கீப்பப் ஆகிட்டே வருது. எனக்கு ஐடென்டிஃபை பண்ணணும்ல நான், ஓகே இதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் 1, இது அதுக்கடுத்து நான் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வெர்ஷனிங் ஐடி எனக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணலை, எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபைல் ஸ்டோர் பண்ணுறீங்கல்ல நார்மலாக பக்கெட்டில், அது பார்த்தீங்கன்னா நார்மலாக வெர்ஷனிங் ஐடிங்கிற இடத்துல நல் அப்படின்னு தான் காமிக்கும். நீங்கள் ஆனால் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் செட்டிங்ஸில் போயிட்டு வெர்ஷன் எனேபிள்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து எனேபிள்ட் சஸ்பெண்டட் அந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் அதில் ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் அதே ஃபைலை நீங்கள் திரும்பி லோட் பண்ணுறப்போ, ஒரு அப்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணி நீங்கள் திருப்பி லோட் பண்ணுறப்பையோ இல்லை அதே ஃபைலை நீங்கள் திருப்பி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்பையோ எனக்கு என்ன ஆகும்னா ஒரு வெர்ஷனிங் ஐடியோட எனக்கு ஜென்ரேட் ஆகும். திருப்பி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது இன்னொரு ஐடி எனக்கு ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த வெர்ஷனிங் ஐடி மூலமாக நான் என்ன பண்ணிக்க முடியும், என்னோட வெர்ஷனை வந்து நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வெர்ஷன் ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் வி கேன் ஸ்டில் என்ன பண்ணிக்க முடியும், அதை வந்து நம்ம வெர்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் we can still see it, download it or use it in our applications. ஸோ அதான் என்னது அப்படின்னா S3 வெர்ஷனிங்கோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனி ஃபைல் தட் இஸ் நாட் versioned prior to enabling versioning அப்படின்னா will have version null தான் காமிக்கும். எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லுன்னு தான் காமிக்கும். வெர்ஷன் ஐடியில் ஐடி ஜெனரேட் ஆகாது. ஸோ ஒரு இமேஜ் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஃபைல் நேம் தெரியும் பார்த்தீங்கன்னா அதில் வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 அந்த மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஷோ வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் இருக்குங்க மேலே டாப்பில். ஸோ ஷோ வெர்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து அதை எனேபிள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எனக்கு அந்த வெர்ஷனிங்லாம் எனக்கு காமிக்கும். வெர்ஷன் 1 வெர்ஷன் 2லாம் காமிக்கும். அது எனக்கு டிசேபிளில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஜஸ்ட் அந்த ஃபைல் நேம் மட்டும்தான் காமிக்குமே தவிர ஷோ வெர்ஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னென்ன வெர்ஷன்லாம் அதில் இருக்குது, வெர்ஷன் இருந்ததுன்னா அதை உங்களுக்கு காமிக்கும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பக்கெட்டை வந்து நீங்கள் வெர்ஷனிங் வந்து எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை பேக்கப் எடுத்துக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா S3 பக்கெட்ஸில் போனீங்கன்னா அதிலேயே பக்கெட் வெர்ஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எனேபிள்டு சஸ்பெண்டட்னு ஆப்ஷன் இருக்கும். அது எனேபிள்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வெர்ஷனிங் வந்து எனக்கு எனேபிள்ட் ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடியது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அப்படியே கீப்பப் ஆக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு அதை நான் பார்க்கணும் அப்படின்னா ஷோ வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலுக்கு என்னென்ன வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். உங்களுக்கு AWSல S3 பக்கெட்டில் வெர்ஷனிங் அப்படிங்கிற டேர்முக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு தியரட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் நான் போட்ட எல்லா ஓவர் வியூஸுக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் நான் 1 by 1 நான் போட போகிறேன். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக கிளியராக புரியும். உங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி வெர்ஷனிங் அப்படிங்கிறது ஈஸியாக இட்ஸ் சிமிலர் லைக் பேக்கப். கண்டிப்பாக பேக்கப்னு சொல்ல முடியாது. வெர்ஷனிங் இட்ஸ் நாட் லைக் பேக்கப், பட் பேக்கப் மாதிரி ஒரு சேம் கான்செப்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வெர்ஷனிங்னா என்ன, வெர்ஷனிங்கோட அட்வான்டேஜ் என்ன, வெர்ஷன் ஐடினா என்ன, வெர்ஷனிங் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், வெர்ஷனிங் எனேபிள் பண்ணால் எப்படி இருக்கும், இதை பற்றினா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.